தற்போதைய அண்மை செய்தி, ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணிக்கு 156 ரன்களை குஜராத் அணி இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 156 ரன்களை பெங்களூரு அணிக்கு இலக்காக நிர்ணயித்திருக்கிறது குஜராத் அணி. இன்று குஜராத் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியில் முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 156 ரன்களை குவித்திருக்கிறது. பெங்களூரு அணி 157 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு தற்போது விளையாட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணிக்கு 156 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது குஜராத் அணி. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்களை குவித்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்கள் குஜராத் அணிக்காக எடுத்திருக்கிறார். மொத்தம் 156 ரன்களை குஜராத் அணி வெற்றி இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. 157 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு பெங்களூரு அணி அடுத்து விளையாட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஐபிஎல் இறுதிப் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு 156 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அணி. அதாவது 19வது ஐபிஎல் தொடர் கடந்த மார்ச் மாதம் துவங்கி நடைபெற்று வந்த நிலையில இறுதிப் போட்டி என்பது இன்று 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்துல துவங்கி நடைபெற்று வருகிறது. இதுல டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ய, இதனை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது. துவக்க ஆட்டக்காரராக சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் களமிறங்க, இவர்கள் இருவர் மட்டும்தான் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்கி வந்தார்கள். குறிப்பாக கடந்த போட்டிகள் லீக் மற்றும் பிளே ஆஃப் சுற்று போட்டிகளெல்லாம் இருவருமே மாறி மாறி அணியை வலுவான நிலைக்கு கொண்டு செல்வார்கள். குறிப்பாக கடந்த போட்டிகள் சுப்மன் கில் சதம் நடத்தினார். அதே போல அதிகபட்ச ரன்கள் குவித்த பட்டியலில் சாய் சுதர்சன் சுப்மன் கில் எல்லாம் முன்னணி இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இருவருமே சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். சாய் சுதர்சன் 12 ரன்களிலும் சுப்மன் கில் 10 ரன்களிலும் ஆட்டம் இழந்து வெளியேற, அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நிஷாந்த் சிந்து 20 ரன்களும், ஜோஸ் பட்லர் 23 பந்துகளில் 19 ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டம் இழக்க குஜராத் டைட்டன்ஸ் அணி வலுவான இலக்கை நிர்ணயிக்க முடியாமல் தொடர்ச்சியாக திணறியது. ஒரு பக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மட்டும் விதான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். குறிப்பாக அர்ஷத் கான் 15 ரன்களும், ராகுல் டிவாட்டியா 7 ரன்களும், ஜோஸ் ஹோல்டர் 7 ரன்களும், ரஷித் கான் 7 ரன்களையும் ஆட்டமிழந்து வெளியேறினர். இறுதியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த போட்டியில் அதிகபட்சமாக குஜராத் அணியில் அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர் 5 பவுண்டரிகளுடன் 37 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். பெங்களூரு அணி தரப்பில் ரக்ஷித் சலாம்டார் 3 விக்கெட்டுகளும், அதே போல புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜோசல் தலா 2 விக்கெட்டுகளும், குர்னால் பாண்டியா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி களமிறங்கியிருக்கிறது. 156 ரன்கள் வெற்றி எடுத்தால் இரண்டாவது முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றும். இல்லை என்றால் குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றும். யார் வெற்றியை பெறப் போகிறார்கள், சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றப் போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.